ஒரு நாட்டில் புகழ்பெற்ற ஓவியன் ஒருவன் இருந்தான். அந்த நாட்டு அரசனிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு சென்றான். அவனை வரவேற்ற அரசன், உன் ஓவிய திறமையை பற்றி கேள்விப்பட்டேன். என்னை நீ அப்படியே ஓவியமாக வரைந்து தர வேண்டும் என்றான். அரசே, தங்கள் கட்டளையை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவேன் என்ற அவன் அரண்மனையை விட்டு வெளியே வந்தான். அரண்மனை ஓவியர்கள் சிலர் அவனை சந்தித்தார்கள். அரசை ஓவியமாக வரைவதில் உள்ள சிக்கலை சொன்னார்கள். அதிர்ச்சி அடைந்தான் அவன். சோகத்துடன் வீடு வந்து சேர்ந்தான். மனைவி அவனிடம், ஏன் சோகமாக இருக்கிறீர்கள், அரண்மனையில் என்ன நடந்தது என்று அன்புடன் கேட்டாள். அரசர் தன்னை அப்படியே ஓவியம் வரைந்து தரச் சொன்னார். அருமையான வாய்ப்பாயிற்றே, இதனால் உங்கள் புகழ் மேலும் பரவுமே. மகிழ்ச்சி அடைய வேண்டியதற்கு ஏன் சோகமாக இருக்கிறீர்கள்? நம் அரசருக்கு ஒரு கண் குருடு அல்லவா? ஆமாம், அதற்கு என்ன? இதற்கு முன் ஒரு ஓவியன் அவரை அப்படியே ஓவியமாக வரைந்திருந்தான். அதை பார்த்த அரசர் கோபம் கொண்டார். உனக்கு என்ன ஆணவம்? என் ஒரு கண் குருடு என்று ஓவியம் வரைந்து எல்லோருக்கும் அறிவிக்கிறாயா? இப்படி செய்த உனக்கு 100 கசையடியும் 2 ஆண்டு சிறை தண்டையும் விதிக்கிறேன் என்றார். 2 கண்ணும் திரும்பியவரை போல அரசை ஓவியம் வரைந்தால் என்ன? அதே போல ஒரு ஓவியன் படம் வரைந்து வந்தான். அதை பார்த்த அரசர் கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டார். உள்ளதை உள்ளபடியே வரைவதனை ஓவியம். இந்த ஓவியத்தில் எனக்கு 2 கண்களும் தெரிவதை போல படம் வரைந்து உள்ளாயே. என்னை நன்றாக பார்த்து சொல், எனக்கு 2 கண்களும் தெரிகின்றனவா என்று கேட்டார். என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அந்த ஓவியன் நடுங்கினார். அவனை அரசர் என்ன செய்தார் என்று கேட்டால் அவள், ஓவியம் வரைய தெரியாதவன் இவன். 100 கசையடியும் 4 ஆண்டுகள் சிறைதண்டையும் இவனுக்கு வழங்குகிறேன் என்று கோபத்துடன் சொன்னார் அரசர். ஐயோ, என்ன செய்வது? உள்ளபடி வரைந்தாலும் தண்டனை, அரசர் மகிழுமாறு ஓவியத்தில் சிறு மாற்றம் செய்தாலும் தண்டனையா? இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை. அதனால் தான் சோகத்தில் இருக்கிறேன். அறிவு நிரம்பிய அவள் சிந்தனையில் ஆழ்ந்தாள். நல்ல வழி ஒன்று அவளுக்கு தெரிந்தது. அவனிடம் எந்த ஆபத்தில் இருந்தும் தப்பிக்க வழி உண்டு. நான் சொல்வது போல ஓவியம் வரையுங்கள் என்று வழிமுறையை சொன்னாள். மறுநாள் அரண்மனை சென்று அரசரை வணங்கினான் அவன். அரசே, மற்றவர்களைப் போல உங்களை நிற்க வைத்து ஓவியம் வரைய எனக்கு விருப்பமில்லை. சிறந்த வீரர் நீங்கள். ஏதேனும் வீரச் செயலில் ஈடுபட்டு இருப்பவரை போல உங்களை வரைய விரும்புகிறேன். நீங்கள் வேட்டைக்கு செல்லும் போது என்னையும் உடன் அழைத்து செல்லுங்கள். உங்கள் வீர தோற்றத்தை என் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்கிறேன். அதன் பிறகு ஓவியம் வரைந்து தருகிறேன் என்று வேண்டினான் அவன். அரசனும் ஒப்புக்கொண்டான். வேட்டையாட அரசன் காட்டுக்கு சென்றான். ஓவியனையும் உடன் அழைத்து சென்றான். 2 மாதங்கள் சென்றன. இன்னுமா நீ என்னை ஓவியம் வரையவில்லை என்று ஓவியனிடம் கேட்டான் அரசன். அரசே, நீங்கள் வில்லில் அம்பு பூட்டி குறி வைப்பது போல ஓவியம் வரைந்துள்ளேன். சில இடங்களில் வண்ணம் பூச வேண்டியுள்ளது. அதை இன்று முடித்து விடுகிறேன். நாளை அந்த ஓவியத்தை அரண்மனைக்கு கொண்டு வருகிறேன் என்றான். சொன்னது போலவே மறுநாள் ஓவியத்துடன் அரண்மனைக்கு வந்தான் அவன். அந்த ஓவியத்தை வாங்கி பார்த்தான் அரசன். அதில் அவன் வில்லில் அம்பு பூட்டி ஒரு கண்ணை மூடிக்கொண்டு மான் ஒன்றிற்கு குறி வைப்பதை போல அற்புதமாக வரையப்பட்டு இருந்தது. மூடியிருந்த கண் அவனுடைய குருட்டு கண். திறந்திருந்த கண் பார்வை உள்ள கண். தன் குறை தெரியாத வண்ணம் அழகாக வரையப்பட்டு இருந்த அந்த ஓவியத்தை கண்டு மகிழ்ந்தான் அரசன். ஓவியனே, நீ எப்படி வரைந்தாலும் உனக்கு தண்டனை தரும் எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் நீயோ என் குறை பிறருக்கு தெரியாத வண்ணம் கலை நுணுக்கத்துடன் அழகாக வரைந்துள்ளாய். நீ யாரையும் ஏமாற்றவும் இல்லை. உள்ளது போலவே வரைந்துள்ளாய். உன் திறமைக்கு என் பாராட்டுகள். என் அன்புக்கு பரிசாக விலை உயர்ந்த இந்த முத்து மாலையையும் 1000 பொற்காசுகளையும் பெற்றுக்கொள் என்றான் அரசன். பரிசை பெற்ற அவன், அரசே, என் மனைவியின் அறிவுரைப்படி ஓவியம் வரைந்தேன். தண்டனையிலிருந்து தப்பித்ததும் அல்லாமல் பெருப்பொருளும் பரிசாக பெற்றேன் என்று மகிழ்ச்சியுடன் சொல்லி வீட்டுக்கு வந்தான்.